உங்களை இந்த விரிவான கலந்துரையாடலுக்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம ஜி ஃபார்திங் தொகுத்த ஆஃப்டர் டெத் கான்ஷியஸ்னஸ் அண்ட் ப்ராசஸஸ் அப்படிங்கிற புத்தகத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா, இது 19ஆம் நூற்றாண்டு தியோசாபிக்கல் கருத்துக்களோட ஒரு தொகுப்பு. குறிப்பா பிளவாட்ஸ்கி அம்மையார் அப்புறம் மகாத்மாக்களோட கடிதங்கள் இதுல முக்கியமா இருக்கு. சரி, நம்ம நோக்கம் என்னன்னா மரணத்துக்கு பிறகு என்ன நடக்குது, உணர்வு நிலை எப்படி இருக்கு, மறுபிறவி பத்தி இந்த தியோசாபிக்கல் பார்வை என்ன சொல்லுதுங்கிறத முடிஞ்ச வரைக்கும் முழுசா புரிஞ்சிக்க முயற்சி பண்றது. அதாவது இந்த புத்தகம் சொல்ற மொத்த சித்திரத்தையும் தெளிவுபடுத்த பாக்குறோம். ஆனா ஒன்னு நினப்புல வச்சுக்கணும், இந்த புத்தகத்துல பெரும்பாலும் மூல மேற்கோள்கள் தான் அதிகம். தொகுப்பாளரோட சொந்த கருத்து குறைவு. சரிதான். காலங்காலமா கேட்கிற இந்த கேள்விகளுக்கு இவ்ளோ படிநிலையா ஒரு விளக்கம் கொடுக்கறது அதுவே கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கு. சரி, உள்ள போய் பார்க்கலாம். முதல்ல தியோசபி படி மனிதன்னா யாரு? வெறும் உடம்பு மட்டுமா? இல்லையே. இல்லவே இல்ல. அதுக்கும் மேல ரொம்ப சிக்கலான ஒரு அமைப்பு. மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு புரியணும்னா முதல்ல இந்த அமைப்பை புரிஞ்சுக்கணும். ஆமா, அது எப்படி? தியோசபி மனிதனை 7 தத்துவங்களா இல்லனா 7 அடுக்குகளா பாக்குது. சுலபமா புரிஞ்சிக்க ஒரு 3 குழுவா பிரிக்கலாம் இத. ஓகே, சொல்லுங்க. முத குழு நம்ம கண்ணுக்கு தெரியற ஸ்தூல சரீரம், அதாவது பரு உடல். அப்புறம் லிங்க சரீரம், அது இந்த உடம்போட ஒரு அச்சு மாதிரி. அப்புறம் பிராணன், அதாவது உயிர் சக்தி. இது 3ம் மரணத்துல பிரிஞ்சிடும். சரி, ரெண்டாவது குழு. ரெண்டாவது குழுல நம்ம உணர்ச்சிகள், ஆசைகள் இருக்கிற காமம், அப்புறம் மனஸ், அதாவது நம்ம சிந்திக்கிற மனம் இருக்கு, அதோட கீழ்ப்பகுதி. இது ரெண்டும் சேர்ந்து தான் நம்ம அன்றாட ஆளுமை, அதாவது நம்ம பர்சனாலிட்டிய உருவாக்குது. இதுவும் மரணத்துக்கு அப்புறம் போயிடுமா? ஆமா, கொஞ்ச காலத்துல இதுவும் கரைஞ்சிடும். அப்போ 3வது குழு அதுதான் முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். நிச்சயமா, இதுதான் நம்மளோட நிரந்தரமான ஆன்மீக அம்சம். இதுல உயர் மனஸ், அதாவது ஆன்மீக சிந்தனை, புத்தி, பகுத்தறிவு, உள்ளுணர்வு, ஆன்மீக ஆன்மான்னு சொல்லலாம். அப்புறம் ஆத்மா, பிரபஞ்சத்தோட ஒரு துளி, பரம்பொருள். இந்த 3 சேர்ந்தது தான் நிலையான தனித்துவம், அதாவது இண்டிவிஜுவாலிட்டி அல்லது அகம், ஈகோன்னு சொல்றோம். ஓ, இதுதான் பிறவிகள் தாண்டி தொடர்ந்து வருதா? அதேதான். இந்த வேறுபாடு ரொம்ப முக்கியம். அழியக்கூடிய பர்சனாலிட்டிக்கும் தொடர்ந்து வர்ற இண்டிவிஜுவாலிட்டிக்கும் உள்ள வேறுபாடு. புரியுது. அப்போ மனிதன்கிறது இந்த பல அடுக்குகளோட ஒரு கூட்டு. மரணம்னா இந்த அடுக்குகள் பிரியறது தானா? மரணம் நடந்த உடனே என்ன நடக்குது? இந்த நூல் என்ன சொல்லுதுன்னா, மரணம் நெருங்கும் போதோ இல்ல நடந்த உடனேயோ ஒருத்தரோட முழு வாழ்க்கையும், நல்லது கெட்டது மறந்த விஷயம் எல்லாமே ஒரு ஃபிளாஷ் மாதிரி கண் முன்னாடி விரியும்னு சொல்லுது. ஆமா, இது இப்ப நாம என்டில சொல்ற லைஃப் ரிவ்யூ மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அந்த திறனாய்வுக்கு அப்புறம் சாதாரண மனுஷனோட மனசோட கீழ்நிலை உணர்வு இருக்கு இல்லையா, அது பெரும்பாலும் உடனே மயங்கிடும், ஒரு உணர்வற்ற நிலைக்கு போயிடும். அப்போ என்ன ஆகும்? அந்த நேரத்துல மாயாவி ரூபம்னு ஒரு தோற்ற வடிவம் உருவாகலான்னு சொல்றாங்க. அது இறந்தவரோட கடைசி தீவிரமான எண்ணம், இல்ல அவரை ரொம்ப ஆழமா நினைக்கிறவங்களோட மன ஆற்றலால கொஞ்ச நேரத்துக்கு உருவாகிற ஒரு நிழல் மாதிரி. அதுக்கு சுய உணர்வு கிடையாது. ஆனா எல்லோருக்கும் அப்படிதானா? இல்ல, உயர்நிலை ஞானிகள், அதாவது எடப்ட்ஸ், இல்லனா ரொம்ப எதிர்மறை சக்தியுள்ள சூனியக்காரர்கள், இவங்க மட்டும் மரணத்திலையும் தங்களோட உணர்வு நிலையை அப்படியே தக்க வச்சுக்க முடியும்னு சொல்லப்படுது. இது நாம பேய் ஆவின்னு சொல்றதுல இருந்து எப்படி வேறுபடுது? இல்ல ஸ்பிரிச்சுவலிஸ்ட் சொல்றதுல இருந்து? இங்கேதான் ஒரு முக்கியமான வேறுபாட்டை இந்த நூல் சொல்லுது. இதுல இருக்கிற தகவல்கள் மீடியம் மூலமா கிடைச்சதில்லைன்னு அழுத்தி சொல்றாங்க. ஓ, அப்படியா? ஆமா, மீடியம்கள் தொடர்பு கொள்றதா சொல்றது பெரும்பாலும் குழப்பமா இருக்கும். அது இறந்தவங்களோட உண்மையான அகமா இருக்காது, பெரும்பாலும் அந்த ஷெல்களா தான் இருக்கும்னு இந்த தத்துவம் சொல்லுது. அப்போ இந்த புத்தகத்தோட ஆதாரம்? இந்த புத்தகத்துல இருக்கிற கருத்துக்கள் மகாத்மாக்கள்னு சொல்ற உயர்நிலை ஞானிகளோட நேரடி ஆன்மீக ஆய்வு, பிரபஞ்ச விதிகளை பத்தின அவங்களோட ஆழமான புரிதல்ல இருந்து வந்ததுன்னு சொல்றாங்க. அதனால இது ஒரு தத்துவ அடிப்படையிலான சீரான விளக்கமா இருக்கு. சரி, அந்த ஆரம்ப கட்டத்துக்கு அப்புறம் ஆன்மாவோட பயணம் எப்படி தொடருது? காமலோகம்னு ஒன்னு சொல்றீங்களே? ஆமா, காமலோகம். மரணத்துக்கு அப்புறம் ஆன்மா போற முதல் இடம் இல்லனா நிலை அதுதான். அது ஒரு குறிப்பிட்ட லோகங்கிறத விட பூமிக்கு பக்கத்திலே இருக்கிற ஒரு அகநிலை தலம்னு சொல்லலாம். அங்கதான் அந்த 7 தத்துவங்களும் பிரிய ஆரம்பிக்குது. எப்படி பிரியுது? குறிப்பா அந்த நிலையான உயர் 3 தத்துவங்கள், ஆத்மா, புத்தி, உயர் மனசுக்கும்
தற்காலிகமான கீழ் 4 தத்துவங்களுக்கும் நடுவுல ஒரு மாதிரி மரண போராட்டம் நடக்குதுன்னு சொல்றாங்க. இதுதான் உண்மையான பிரிவுக்கான ஆரம்பம். அந்த போராட்டத்துல என்ன நடக்குது? எது தங்குது, எது போகுது? அந்த போராட்டத்தோட முடிவுல அந்த உயர் 3 தத்துவங்கள், அதாவது உண்மையான ஆன்மீக அகம், கீழ் தத்துவங்கள்ல இருந்து விடுபட்டு அடுத்த நிலைக்கு போக தயாராகுது. அப்போ பிரிஞ்சு போன கீழ் தத்துவங்கள் என்ன ஆகுது? அதுங்க ஒன்னா சேர்ந்து, அதாவது 4வது தத்துவமான காமம், ஆசைகள், 5வது தத்துவமான மனசோட கீழ்நிலை அம்சங்கள், பழைய சிந்தனைகள், உணர்ச்சி பதிவுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஷெல் இல்லனா காமரூபம் அப்படின்னு ஒரு வடிவத்தை உருவாக்குது. இந்த ஷெல் இல்ல காமரூபம்னா என்ன? இதுதான் நாம ஆவின்னு நினைக்கிறதா? இல்ல, அதுதான் இங்க முக்கியமான வேறுபாடு. இந்த ஷெல்ங்கிறது போன ஜென்மத்தோட ஆளுமையோட ஒரு வெற்று ஓடு மாதிரி. அதுக்கு சுயமா உணர்வோ சிந்தனையோ மனசாட்சியோ எதுவும் கிடையாது. அப்போ அது எப்படி செயல்படும்? அது இறந்தவரோட பழக்க வழக்கங்களையும் ஆசைகளையும் ஒரு மெஷின் மாதிரி திரும்ப செய்யும். ஒரு பழைய டேப் ரெக்கார்டர்ல பதிவான குரல் மாதிரி யோசிச்சு பாருங்க. உயிர் இல்ல, ஆனா சத்தம் இருக்கு. ஓ, இந்த ஷெல்கள் தான் பெரும்பாலும் ஆவியுலக அமர்வுகள்ல மீடியமோட சக்தியால கொஞ்ச நேரம் உயிரூட்டப்பட்டு இறந்தவரே பேசுற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துதுன்னு இந்த நூல் சொல்லுது. கொஞ்ச நாள்ல இந்த ஷெல் தானா சிதைஞ்சு போயிடும். அப்போ உண்மையான ஆன்மா, அந்த ஷெல்லுல இருந்து உண்மையான ஆன்மீக அகம், அதாவது அந்த உயர் 3 தத்துவங்கள் முழுசா பிரிஞ்சு போறதுக்கு பேரு தான் 2ஆம் மரணம். இது நடந்தாதான் உண்மையான அகம் அடுத்த கட்டத்துக்கு, அதாவது தேவலோகத்துக்குள்ள போக முடியும். அப்போ தற்கொலை செஞ்சுக்கிட்டவங்க, திடீர் விபத்துல இறந்தவங்க நிலைமை என்ன? அவங்க உடனே இந்த 2ஆம் மரணத்தை அடைவாங்களா? அதுதான் இல்ல, அங்கதான் சிக்கலே இருக்கு. இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, இயற்கைக்கு மாறா, அதாவது அகால மரணம் அடைஞ்சவங்க, குறிப்பா தற்கொலை செஞ்சுக்கிட்டவங்க, அவங்களோட இயற்கையான ஆயுட்காலம் முடிகிற வரைக்கும் இந்த காமலோகத்திலேயே மாட்டிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படி? காரணம், அவங்களோட உயர் சக்தி பிராணன் இன்னும் முழுசா வத்திருக்காது. அவங்களோட கீழ்நிலை தத்துவங்களும் இன்னும் வலுவா இருக்கும். அவங்க முழு சுய உணர்வோட இல்லைன்னாலும் ஒரு மாதிரி கனவுல இருக்கிற மாதிரி குழப்ப நிலையில பூமியோட ஈர்ப்புல சிக்கி நிறைவேறாத ஆசைகளால இங்கேயே சுத்திட்டு இருப்பாங்க. எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த உண்மையான அகம் எங்க போகுது? தேவலோகம்னு ஒரு நிலை சொல்றீங்களே, அது எப்படிப்பட்டது? இங்கதான் விஷயம் இன்னும் சுவாரஸ்யமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, தேவலோகம், டெவச்சான். காமலோகத்துக்கு அப்புறம் அந்த ஆன்மீக அகம், அதாவது புத்தி மனஸ் அடையிற நிலை இது. இது போன ஜென்மத்துல செஞ்ச நல்ல காரியங்கள், வளர்த்த தூய்மையான அன்பு, ஆன்மீக ஈடுபாடு, கலை ஆர்வம், இதுக்கெல்லாம் கிடைக்கிற ஒரு பரிசு மாதிரி. இது முழுக்க முழுக்க ஒரு அகநிலை அனுபவம். அகநிலை அனுபவம்னா வெளியில சொர்க்கம்னு ஒண்ணு இல்லையா? அப்படி இல்ல, ஆன்மாவுக்கு உள்ளேயே நடக்கிற ஒரு பேரின்ப நிலை. அது எப்படி இருக்கும்? ஒரு கனவு மாதிரியா? அது உண்மையா? ஒரு நீண்ட ரொம்ப தெளிவான சந்தோஷமான கனவுன்னு சொல்லலாம். ஆனா கனவுங்கிறத விட அது அந்த அகத்துக்கு ரொம்ப நிஜமா தோணும். பூமியில வாழ்ந்தப்போ நாம வச்சிருந்த தூய்மையான அன்போட மிகச்சிறந்த வடிவங்களை அங்க அனுபவிப்போம். உதாரணமா? நீங்க ரொம்ப நேசிச்ச ஒருத்தர் உங்க கூடவே இருக்கிற மாதிரி ரொம்ப தீவிரமா உணர்வீங்க. ஆனா அது பெரும்பாலும் உங்களோட உணர்வுல உருவாகிற அவங்களோட ஒரு இலட்சிய வடிவமா தான் இருக்கும். அந்த நிஜமான நபரோட அகமே அங்க இருக்கணும்னு அவசியம் இல்ல. அவரும் அவரோட தேவலோகத்துல இருக்கலாம். அப்போ இதுவும் ஒரு மாயதானா? ஆமா, முக்கியமா கவனிக்க வேண்டியது அதுதான். தேவலோகமும் ஒரு வகை மாயாதான். ஆனா ரொம்ப உயர்ந்த சந்தோஷமான மாய. இங்க எல்லாம் தெரிஞ்ச நிலை, ஆம்னிஷியன்ஸ் கிடையாது. ஆனா முழுமையான அமைதியும் திருப்தியும் இருக்கும். ஆனா இது ஒரு கனவு, நிஜமில்லைன்னு சொன்னா? அந்த கேள்வி இந்த புத்தகத்திலேயே கேட்கப்படுது. அதுக்கு தியோசபி என்ன பதில் சொல்லுதுன்னா, நாம நிஜம்னு நினைக்கிற இந்த பூலோக வாழ்க்கை இருக்கே, இதுதான் உண்மையில நிலையற்றது, துன்பம் நிறைஞ்சது. ஒரு விதத்துல இதுவும் ஒரு பெரிய மாயைதான். சரி. தேவலோக அனுபவம் அகநிலையா இருந்தாலும் அது ஆன்மீக அகத்துக்கு ஒரு தற்காலிக ஓய்வு, ஒரு புத்துணர்ச்சி, மகிழ்ச்சிக்கான காலம். அதோட கால அளவு அது ஒருத்தரோட போன ஜென்ம கர்மா, ஆன்மீக முன்னேற்றத்தை பொறுத்தது. சில 100 வருஷத்துல இருந்து பல்லாயிரம் வருஷம் வரைக்கும் கூட நீடிக்கலாம். ஓ, அப்போ தேவலோக அனுபவம் முடிஞ்ச பிறகு என்ன நடக்கும்? மறுபடியும் பிறப்பா? இங்கதான் கர்மா வருது இல்லையா? கரெக்ட். தேவலோக அனுபவம் முடிஞ்சதும் அந்த அகம் மறுபடியும் பிறவிச் சுழற்சிக்குள்ள வருது. இதை இயக்குற விதிதான் கர்மா.
கர்மானா என்ன? கர்மானா பிரபஞ்சம் முழுக்க வேலை செய்யற காரணம் மற்றும் விளைவுக்கான விதி. லா ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்ட். ஒரு பிறவில நாம செய்யற எண்ணம், சொல், செயல் இதுதான் நம்ம அடுத்த பிறவியோட சூழல், திறமை, நாம சந்திக்கிற இன்பத் துன்பம் எல்லாத்தையும் தீர்மானிக்குது. போன ஜென்மத்த ஆளுமையே அப்படியே திரும்ப வருமா? இல்ல, அங்கதான் ஸ்கந்தங்கள்னு ஒரு கருத்து வருது. தேவலோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி போன பிறவியோட ஆளுமையிலிருந்து உருவான நல்ல மனப்போக்கு, திறமை, குணங்களோட சாரமெல்லாம் ஸ்கந்தங்களா மாறுது. வித மாதிரி. ஓ, வித மாதிரியா? ஆமா, கர்மா இந்த விதைகளை அடுத்த பிறவியோட புதிய ஆளுமை உருவாகிற சூழல்ல விதிக்குது. கர்மானா தண்டனை மட்டும் இல்ல, அது ஒரு சமநிலை விதி. நல்லதுக்கு பரிசு, தப்புக்கு அதோட விளைவு. வேற என்ன காரணம் மறுபிறவிக்கு? இன்னொரு முக்கிய காரணம் தன்ஹா, அதாவது வாழணுங்கிற தீராத ஆசை, உலக பற்றுதல். அப்புறம் தனி மனுஷ கர்மாவை தவிர குடும்பம், சமுதாயம், கூட்டு கர்மாவும் இருக்கு. ஆக ஒவ்வொரு பிறவியிலையும் ஒரு புது பர்சனாலிட்டி உருவாகுது, அது மரணத்துல கரையுது. ஆனா அந்த ஆன்மீக அகம், இண்டிவிஜுவாலிட்டி, அது நிலையானது. அதுதான் கர்மா, ஸ்கந்தங்கள் மூலமா பாடம் கத்துக்கிட்டு முன்னேறுது. இந்த வேறுபாடு இப்ப நல்லா புரியுது. மறுபிறவிக்கு முன்னாடி ஏதாவது நடக்குமா? ஒரு சுவாரஸ்யமான குறிப்பு இருக்கு. மறுபிறவிக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அடுத்த வாழ்க்கையோட முக்கிய நிகழ்வுகள், சவால்கள் பத்தின ஒரு சின்ன முன்காட்சி, பெர்ஸ்பெக்டிவ் விஷன் அந்த அகத்துக்கு கிடைக்குமா. தன்னோட எதிர்கால பயணத்துக்கான காரணத்தை அது ஓரளவுக்கு உணரும்னு சொல்லப்படுது. இந்த புத்தகம் இந்த முக்கிய நிலைகளை தாண்டி இன்னும் சில நுணுக்கமான விஷயங்களையும் சொல்லுது. உதாரணமா, பல சூக்ஷ்ம உடல்கள், ஆன்மா இல்லாத நிலைன்னெல்லாம். ஆமா, சில முக்கியமான நுணுக்கங்களையும் பார்க்கலாம். நாம ஏற்கனவே லிங்க சரீரம், உடம்போட அச்சு, மாயாவி ரூபம், எண்ணத்தால உருவாகிறது, காமரூபம், காமலோகத்துல உருவாகிறது பத்தி பேசினோம். இதெல்லாம் வேற வேற சூக்ஷ்ம வடிவங்கள். அப்புறம் நிர்மணக்காயர்கள்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க. அவங்க யாருன்னா, நிர்வாண நிலை அடைஞ்சும் மனித குலத்துக்கு உதவணும்னு அந்த நிலையை விட்டுட்டு சூக்ஷ்ம வடிவத்துல தொடர்ந்து இயங்குற உயர் ஆன்மாக்கள். இது தேவலோகத்திலிருந்து வித்தியாசமானது. ஓகே. ஒளிவட்ட முட்டை ஆரிகெக்னு ஒண்ணு. அது பிறவிகள் தாண்டி வர்ற அகத்தோட ஒளிவட்டம். நம்ம கர்மா பதிவுகள் எல்லாம் அதுல இருக்கும்னு சொல்றாங்க. சரி, ஆவி உலக தொடர்புகள்ல வர்ற உருவங்கள் பத்தியும் சொல்லுது இல்லையா? ஆமா, அதுல தெளிவா பிரிச்சு சொல்றாங்க. ஷெல்ஸ், இறந்தவங்களோட வெற்று ஓடுகள், உணர்வே இல்லாதது. எலிமெண்ட்ரீஸ், காமலோகத்துல சிக்கி இருக்கிற மிச்சங்கள், தற்கொலை பண்ணவங்க மாதிரி கொஞ்சம் இயந்திரத்தன்மான உணர்வோட இருக்கும். எலிமெண்டல்ஸ், இவங்க இயற்கையோட சக்திகள், மனித ஆன்மா கிடையாது. இதுங்களை ஏன் பிரிச்சு பார்க்கணும்? ஏன்னா இதுல எதோடு தொடர்பு கொள்றோன்னு தெரியாம பண்றது ஆபத்துன்னு இந்த நூல் சொல்லுது. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, பொதுவா ஆவிகளை பத்தி சொல்றதை விட இது ரொம்ப சிக்கலாவும் அதே சமயம் எச்சரிக்கையோடையும் இந்த விஷயத்த அணுகுது. கடைசியா சிலர் வாழும்போதே ஆன்மா இல்லாத நிலை, சோல்லெஸ்னஸ் அடையிறது பத்தி, இல்லைன்னா ஒரு ஆன்மீக மரணம் பத்தி சொல்லியிருக்கு. அது என்ன? இது கொஞ்சம் தீவிரமான கருத்து. ஒருத்தர் தொடர்ந்து தன்னோட கீழ்நிலை ஆசைகள், சுயநலத்துக்கே முக்கியத்துவம் கொடுத்து தன்னோட உயர் மனஸ், புத்தியோட தொடர்பை மொத்தமா துண்டிச்சுக்கிட்டா அவர் வாழும்போதே ஆன்மீகமா செத்துடுறாருன்னு அர்த்தம். அப்படியா? ஆமாம், அவரோட உயராகம் அவரை விட்டு பிரிஞ்சிட அவர் வெறும் காம மனசால இயங்குற ஒரு உயிருள்ள ஷெல் மாதிரி ஆயிடுறார். இதுதான் ஒரு வகையான இரண்டாம் மரணம். ஆனா வாழும்போதே நடக்குது. இது ரொம்ப அரிதுன்னாலும் தியோசபி பார்வையில இது ஒரு சாத்தியக்கூறு. இது ஆன்மீகமா முன்னேற வேண்டியதோட அவசியத்தை காட்டுது. ஆஹா, இந்த புத்தகம் சொல்ற இந்த பயணத்தை மொத்தமா பார்த்தா மனிதன் பல தத்துவங்களோட கூட்டு. மரணம்ங்கிறது ஒரு பிரிவு, காமலோகம் அதோட முதல் கட்டம். அங்க ஷெல் உருவாகி இரண்டாம் மரணம் நடக்குது. அப்புறம் உண்மையான அகம், தேவலோகம்னு ஒரு அகநிலை சந்தோஷத்தை அனுபவிக்குது. அது முடிஞ்சதும் கர்மா, ஸ்கந்தங்களால உந்தப்பட்டு புது ஆளுமையோட மறுபடியும் பிறக்குது. அப்போ இதோட ஒட்டுமொத்த அர்த்தம் என்ன? இந்த புத்தகம் தியோசபிக்கல் மூல நூல்கள் அடிப்படையில மரணம், அதுக்கப்புறம் இருக்கிற நிலைகளை பத்தி ஒரு விரிவான, படிநிலையான ஒரு வரைபடத்தை கொடுக்க முயற்சி பண்ணுது. இது வெறும் நம்பிக்கை இல்லைன்னா மீடியம் சொல்றதை கேட்கறது இல்லாம, மகாத்மாக்கள்னு சொல்ற ஞானிகளோட நேரடி ஞானத்திலிருந்து வந்ததா சொல்லப்படுது. நிலையான ஆன்மீக அகம், ஒவ்வொரு பிறவிலையும் மாறுற தற்காலிக ஆளுமை, அப்புறம் எல்லாத்தையும் இணைக்கிற கர்மா விதி. இதுதான் இதோட மைய கருத்துக்கள். இத ஒரு பெரிய படத்தோட பொருத்தி பார்த்தா, இது மனித வாழ்க்கையோட நோக்கம், பிரபஞ்சத்தோட நீதி, பரிணாம விதிகள், இதையெல்லாம் புரிஞ்சுக்க உதவுற ஒரு தத்துவவாதமான முயற்சி.
இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி. நம்ம எண்ணங்கள், ஆசைகள், நம்பிக்கைகள் இதெல்லாம் வெறும் மனசுக்குள்ள நடக்கிறது மட்டும் இல்ல. அதுங்க வெளியில வடிவங்களை உருவாக்கி நம்ம மரணத்துக்கு பிறகான அகநிலை அனுபவங்களையும் பாதிக்குது இல்லனா உருவாக்குதுன்னு இந்த நூல் ரொம்ப அழுத்தமா சொல்லுது. ஆமா. ஒருவேளை இது உண்மையா இருந்தா, நம்ம ஆழமான எண்ணங்களும் பற்றுதல்களும் மரணத்துக்கு பிறகும் நம்ம யதார்த்தத்தை தீர்மானிக்குதுன்னா, அது இன்னைக்கு உங்க மன வாழ்க்கை, உங்க எண்ணங்களோட தன்மை, நீங்க எதன் மேல பற்று வைக்கிறீங்கங்கிறத நீங்க பார்க்கற விதத்தை எப்படி மாத்தலாம்? இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இருந்த உங்களுக்கு எங்க நன்றி.